பஜ்ஜி போடுற மிளகாய், பஜ்ஜி மிளகாய் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பச்சை மிளகா மட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கழுப்பிட்டுவோம். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நான் வந்து ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். சரியா, ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் கட் பண்ணி அவங்க தோட்டத்துலேருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம புதினா கட் பண்ணிக்கோமா? இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேங்க. புஷ் அப்படி புதினா கட்டியா ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நான் எப்பயிலேருந்து ஸ்டார்ட்டில் தான் இருக்கேன். ஓகே, நான் முட்டைகோஸ் இதுலேயே வச்சுருக்கேன். புதினா வரவே வராதுன்னு நினச்சி நட்டு வச்சேன். வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. மூஞ்சி தரல, பரவாயில்லையா? தெரியணும். சூப்பர் வாசனை. இதெல்லாம் பொரிச்சுக்கலாம். இலையாக பொரிச்சுக்கலாம். எல்லாத்தையும் குச்சி குச்சா பொரிச்சா மறுபடியும் முளைக்காது. இப்போ என்ன பண்ணணும்னா எல்லா செடிக்கும் தண்ணி விட்டு, சரியா, நிறைய பேருக்கு இந்த கொஞ்சம் வச்சு. நாளைக்கு ஒயிட் குருமாவுக்கு வேணும். நாளைக்கு ஒயிட் குருமாவா? சப்பாத்தி ஒயிட் குருமா முதல்ல பர்த்டே ஒட்டி. அதுக்கு பச்சை மிளகாலாம் தேவைப்படும். நாளைக்கு நான் டியூஷன் லீவ் தானே? சொல்லிட்டு வந்துடு. இன்னைக்கு நாளைக்கு எங்கள் பாப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா, ஒரு நிமிஷம் கையிட ஃபுல்லாக இது மட்டும் காமிச்சிட்றேன். அட கிட்ட கொண்டு வர சார் கேமராட்டா. ஏன் கேமராமேனே சரியில்லை. இதில் வேற உனக்கு சம்பளம் வேற. சரியா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எடுத்துறேனா இல்லையா? அடுத்தது முள்ளங்கி வந்து கொஞ்சம் மண்ணு கொட்டணும். மண்ணு கொட்டி தண்ணி ஊற்றினா என்ன பண்ணுவோம். அது வந்து வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை எப்படா? எடுத்துரு. எங்கே இருக்குப்பா? இது வந்து நல்லா விதை காஞ்சிருந்துச்சுன்னா மறுபடியும் இதெல்லாம் புரிஞ்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். இது வெள்ளையாக தான் இருக்கும். ஆயாட்ட கேட்கலாம் விதை வந்து எப்படி. இந்த கீழா நெல்லியெல்லாம் பாரு நிறைய முளைச்சிருக்கு. ஆனால் இந்த கீழா நெல்லியை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மல்லிகைப்பூ செடி ஒரே ஒரு இலையோடு தான் வச்சேன். அது எத்தனை இலை வந்துருச்சு. எல்லா ப்ராடக்ட்டுமே மீஷோவில் ஆர்டர் பண்ணுது. இதில் மீஷோவில் ஆர்டர் பண்ணி எல்லாமே ஓகே. பட் ரோஜா பூச்செடி வாங்கினேன். இந்த வாங்க, இந்த லைன் ஃபுல்லாக ரோஜா பூச்செடி தான். 5-6 செடி வச்சேன். ஆனால் எல்லாமே வெறும் இது சொல்லுவாங்கள்ல 7 இலை கொண்டுட்டு இருந்தால் பூ வைக்காதுன்னு. ஆனால் எல்லாம் ஒரு செடி கூட நல்லா இல்லை. எல்லா செடியும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, அவ்வளோதான்.